ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு க்ரீன் பீஸ் மசாலா பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் சில பொருட்களை வதக்கிக்கலாம். முதல்ல கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இதோட மிளகு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பட்டை பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதோட பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி க்ரீமியாக இருக்கிறதுக்காக இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ இதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கிரேவிக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருந்த இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பூரி சப்பாத்தி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு இங்கே நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. புளிக்காத தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். விரத நாட்களில் வெங்காயம் வெள்ளை பூண்டு இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ரெசிபி பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி வேகணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நிமிஷத்தில் பச்சை பட்டாணி நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு கிரேவி ஓரளவுக்கு தயாராகிட்டு வருது. இந்த டைமில் நம்ம பால் கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு க்ரீமினஸ்ஸை கொடுக்கும். அதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம காய்ந்த வெந்தய இலையை சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போது க்ரீன் பீஸ் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக நான் பால் விட்டுருக்கேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.